பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 87வது நாள் ஜெபத்தில் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பெரிய தயவில் ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாய் அமையட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, உங்களிடத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க 5 அப்பம் 2 மீன் இருக்குது. ஆனால் அவங்க கையில் இருக்கிற வரைக்கும் அது 5 அப்பம் 2 மீன் தான். யாருக்குமே பத்தாது, ஒரு சின்ன பையனுக்கு கூட அது சரியாக இருக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் கொண்டு வாருங்க. ஆண்டவருடைய கையில் கொடுத்த உடனே அது 5000 புருஷர்களுக்கு போஷிக்கிற அளவிற்கு அது பெருகிருச்சு. நான் நம்புகிறேன், உங்களுடைய தாளந்துகள், உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில் எல்லாமே அப்பாவுடைய கையில் கொடுக்கப்படுகிற நேரம் வந்துச்சு. இனி நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னுடைய தொழிலுக்கு அதிகாரி நான் இல்லை, நீங்கள் தான். ஓனர் நான் இல்லை, நீங்கள் தான். உங்கள் கையில் கொடுக்குறேன், என் ஃபேமிலி உங்கள் கையில் கொடுக்குறேன், என் வாழ்க்கையை நீங்கள் அப்பா கையில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நான் நம்புகிறேன், அதை பெருக பண்ணி, பல மடங்கு பெருக பண்ணி பெரிய ஆசீர்வாதமாய் மாற்றுவார் என்று நான் நம்புகிறேன். ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான ஒரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வேதத்தை திறந்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தினுடைய 32வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஆகாக் சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து, மரணத்தின் கசப்பு அற்றுப்போனது நிச்சயம் என்றான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆகாக் என்கிற ஒரு மனுஷன், சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி. அப்போது சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி முதலிலே ராஜாவான சவுலினிடத்தில், நீ ஆகாக்கு இரக்கம் காமிக்காத, ஆகாகை முற்றிலும் சங்காரம் பண் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இந்த சவுல் ராஜா ஆகாகை உயிரோடே வைத்தார். இப்போ சாமுவேல் வந்தவனை கூப்பிட்றாரு. அவனை கொஞ்சம் கூப்பிடுங்கன்னு சொன்ன உடனே இந்த ஆகாக என்ன நினைக்கிறாருன்னா, அவ்வளோதான், மரணத்தின் வாசனை அற்று போயிடுச்சு, நமக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறார். ஆனால் சாமுவேல் அப்படி இல்லை. உனக்கு நான் இரக்கம் பாராட்ட முடியாதுன்னு அவனுடைய வாழ்க்கை அதோட முடிந்து போகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம என்ன ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்கணும்னா, சிலரிடத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் கருணை காட்டவே கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்முடைய ஆண்டவர் நிறைய கருணை காமிக்கிறத சொல்கிறாரு, இறங்கணும். நம்முடைய ஆண்டவர் இறங்குகிற ஆண்டவர். ஆனால் நீங்கள் சிலரிடத்திலே கருணை காட்டுவீர்களே, ஆனால் நீங்கள் காட்டுகிற அந்த கருணை உங்களுக்கே ரொம்ப ஆபத்தாக முடிஞ்சிடும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாச்சே, வேதத்தை சுமக்கிறவங்களாச்சே, நம்ம எப்படி அவங்களுக்கு கருணை காமிக்காமல் இருக்க முடியும்? ஆண்டவர் ஒரு கன்னத்தில் அரைஞ்சா இன்னொருத்த குடுன்னு சொல்லியிருக்கிறாரே. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், வசனத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் ஞானத்தோடு நம்ம புரிஞ்சு கொள்ளணும். நம்ம இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கூட சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஒரு திருடன் இருக்கிறாரு, அந்த திருடனுக்கு நம்ம அந்த திருடனை கருணை காமிச்சு நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வைக்க முடியாது. அப்படி வச்சோன்னா அந்த திருடனுடைய திருட்டுக்கு நம்மவும் உதவி செய்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ போலீஸ்கிட்ட போய், நான் ஏசப்பா பிள்ளை, நான் அப்படி திருடனை காமிக்க முடியாது, அவனுக்கு இரக்கம் காமிச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளை விட்டுருவாங்களா? கண்டிப்பாக விட மாட்டாங்க. இல்லைப்பா, நீ பண்ணது தப்பு, அவன் என்னதான் இருந்தாலும் திருடன், அந்த திருடனை நீ பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது வேதத்தில் இந்த ஒரு சம்பவம் இல்லை, புதிய ஏற்பாட்டில் பவுலப்போஸ்தலனை குறித்து வாசிக்கும்போது வேதம் சொல்லுது, அவர் ஒரு ஏரியாவுக்கு ஊழியத்திற்காக நடந்து போகிறார். அங்கே இருக்கிற ஒரு லேடி டெய்லி கத்தி சொல்கிறாங்க, அவள் இதோ தேவனுடைய வார்த்தையை போதிக்க வந்திருக்கிறாங்க அப்படின்ற பெருமையாக சொல்கிறாங்க. அப்போது அவளுக்குள்ளே இருக்கிறத அசுத்த ஆவின்னு அப்போஸ்தலன் பவுலுக்கு தெரியும். சரி, ஒரு நாள் அமைதியாக இருந்தார், 2 நாள் அமைதியாக இருந்தார். ஆனால் திரும்ப அமைதியாக இருக்கல. அவர் கருணை காட்டணும்னு விரும்பலை. அவர் இயேசுவின் நாமத்தினால பொல்லாத ஆவியை துரத்தினார். அதனால எத்தனையோ பிரச்சனை அவர் அனுபவிச்சிட்டாரு. ஆனாலும் நல்லதானே பண்ணிட்டு போகிறாங்க, சொல்லிட்டு போகிறாங்க, அவங்களும் பொழைச்சிட்டு அப்படின்னு விடவே இல்லை. ஏன்னா தீமையோடு நம்ம அப்படி நிற்க முடியாது. அதே போல் மோசையை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். மோசையை பாருங்கள், ஒரு எபிரேயனை ஒரு எகிப்தனை அடிக்கிறத பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப கோவம் அந்த எகிப்தியனை போட்டு அடித்து கொன்று மணலில் புதைச்சிட்டாரு. ஆனால் இவர் அந்த நாட்டை விட்டு ஓடுறதுக்கு யார் காரணமாக இருந்தால் தெரியுமா? எந்த எபிரேயனுக்காக அவர் நின்னாரோ அடுத்த நாள் 2 எபிரேயர்கள் சண்டை போட்டுட்ருக்காங்க. இவர் போய் கேட்குறாரு, ஏன்ப்பா நீங்கள் சகோதரர்கள் சண்டை போடலாமா? உடனே அவன் சொல்கிறான், நேற்றைக்கு நீ பண்ணது ஞாபகம் இல்லையா, நான் அவனை போட்டு கொடுக்க மாட்டேனா? அப்போது ஒன்று நினைத்து கொள்ளுங்கள்,
இன்னைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க கஷ்டப்படுறது என்ன தெரியுமா? கருணை காட்டக்கூடாதவர்களுக்காக கருணை காட்டுறதுனால. பிசாசுக்கு நம்ம கருணை காட்ட முடியுமா? இவ்வளோ தீமைன்னு தெரிஞ்சு கூட நம்ம கருணை காட்ட முடியுமா? பாருங்க, கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? எனக்கு ரொம்ப இறக்க குணம் ஜாஸ்தி, நான் ரொம்ப இறங்குறவன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பாதிக்கப்பட்டு நிற்கிறது நீங்கள் தானே, அவமானப்பட்டு நிற்கிறது நீங்கள் தானே. கருணை காமிச்சு அந்த மனுஷன் உங்களுக்கு என்ன பண்ணா? தீமை தானே. சிலருடைய குணத்தை மாற்ற முடியாது, சிலருடைய கேரக்டரை மாற்ற முடியாது, சிலர் அப்படியே தான் இருப்பாங்க. கருணை காண்பிக்கிற நம்ம தான் வெட்கப்பட்டு போய் நிற்போம். அவங்களுக்கு அவ்வளோதான், தூக்கி போட்டு இன்னொரு இடத்துல போயிட்டே இருப்பாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நன்மை செய்கிறதுக்கு உனக்கு திராணி இருக்கும்போது, அதில் ரொம்ப அழகான ஒரு வேர்டு வருது, செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அப்படின்னா அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, செய்யத்தக்கவர்கள்னு ஒருத்தங்க இருக்காங்க, எல்லாருக்கும் செஞ்சிடாத, செய்யத்தக்கவர்களுக்கு. அப்போ அதை ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார்ல. நம்ம கருணை காண்பிக்கிறதுக்கு கண்டிப்பாக வரைமுறையோடு தான் காமிக்கணும். அந்த கருணை காண்பிக்கிறதுக்கு அந்த நபர் சரியான நபரானு பார்த்து தான் நீங்கள் பண்ணணும். ஒரு நடந்த சம்பவம் என் இருதயத்தை ரொம்ப பாதிச்சிருச்சு. ஒரு சிஸ்டர் பாருங்கள், அவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்துட்டாங்க. அவங்க தன்னுடைய கணவனார் ஃபாரினில் ரொம்ப கஷ்டப்படுறாரு, எப்படியாவது எனக்கு கொஞ்சம் பணம் வாங்கி கொடுங்கன்னு உடனே இவங்க நகை அதெல்லாம் வாங்கி பக்கத்தில் உங்கள்கிட்ட வாங்கி காசை வாங்கி கொடுத்தாங்க. காசை வாங்கி கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுடைய கடனை முடிச்சுட்டு ஒரு கார் வாங்கி அப்படியே ஜாலியாக அப்படியே ஜில்லுன்னு காரில் இறங்கி பிள்ளைகளை விடுவாங்க. ஆனால் கடன் வாங்கி கொடுத்தாங்கல்ல, இவங்க நாளுக்கு நாள் ஒடுங்கி போய் இந்த கடனை இவங்க திருப்பி கொடுக்காம குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஐயோ, சோகமானது. நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. எல்லாருக்கும் கருணை காமிக்காதீங்க, தீயவர்களுக்கு கருணை காமிக்காதீங்க. உங்களை ஏமாத்துறாங்கன்னு தெரியுதுல்ல, கருணை சிம்சோன் செய்த தவிர நீங்கள் தயவு செய்து செய்யாதீங்க. சிம்சோனுக்கு ஃபஸ்ட்டு கருணை காமிக்கிறான். என் மகாபலன் கயிறில் கட்டினா சரியாகும்னு சொல்கிறான். உடனே சுதாரிக்க வேண்டாம், ஐயோ இவங்களுக்கு கருணை காமிக்கக்கூடாது, மோசமானவங்க, இவங்க நம்ம அழிக்க பார்க்குறாங்கன்னு ஒரு ஞானம் வேண்டாம். ஞானமே இல்லாமல் திரும்ப திரும்ப கருணை காமிச்சு தன்னுடைய வாழ்க்கையே இழந்துட்டார்ல. இன்றைக்கி உங்களோட தான் ஏசப்பா பேசுகிறார். மகளே, மகனே, ரொம்ப ஜாக்கிரதை. கருணை காமிக்கிறவங்களுக்கு ஜாக்கிரதையா. ஆமேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைங்க யார் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை எப்படியாவது விடுதலையாக்குங்கப்பா. இந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த 100 நாள் ஜெபத்தில் எங்கள் பிள்ளைங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் கிடைக்கட்டுமப்பா. இந்த ஜெபம் முடியும் போது ஒரு பெரிய மகிமை, புதிய வருடம் ரொம்ப நல்லா இருக்கட்டும். புதிய வருட ஆசீர்வாதம் ஆண்டவர், புதிய வருட வாக்குத்தத்த ஆராதனை, கிறிஸ்மஸ் ஆராதனை எல்லாத்துலேயும் உங்கள் கிருபை இருக்கட்டும். மனதார ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 23rd 23ஆம் தேதி நம்முடைய 100 நாள் ஜெபம் முடிகிறது. ஒருவேளை நீங்கள் தூரத்தில் இருக்கிறவங்க வர்றதுக்கு இஷ்டப்பட்டால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எத்தனை பேர் வர்றீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்காக உணவுகளை ஏற்பாடு பண்ணுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நியூ இயர் சர்வீஸு நமக்கு கிரவுண்டில் நடக்குது. நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கிற விஜி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மார்டின் கிரவுண்ட், அங்கே வச்சு நடக்கிறது. அதனால் எல்லா பிள்ளைகளும் சொந்தத்தோடு கலந்து கொள்ளும்படியாய் கேட்கிறேன். இரவு 9:30 மணிக்கு ஆரம்பித்து காலையில் 2 மணிக்கு திருவிருந்தோடு முடிஞ்சிடும். கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.